ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சத்யா. இது என்னோட புது யூடியூப் சேனல். வெளியே யோசனைக்கு அப்புறம் தான் நான் இந்த புது யூடியூப் சேனலே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய செல்ஃப் டவுட் இருந்து நான் வந்து 10th படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் அப்படி எனக்கு தெரிஞ்சது. என் கிளாஸ்ல பக்கத்து கிளாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு. அது வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குமான்னு கேட்டா ஹர்ட் ஆகியிருக்கும். பட் இது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. ஸோ அவ என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவன்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நார்மலா நம்ம ஒரு விஷயத்த கேட்கறது வேற, இன்னொருத்தவங்க மூலமா கேட்கும்போது அது இன்னும் ஹர்ட் ஆகும்ல. அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அந்த விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆன மாதிரி தான் இருந்தேன். யாருக்கும் பெருசா பேச மாட்டேன். நான் வந்து என் வேலை ஒண்ணு இருப்பேன். ஸ்கூலுக்கு போவேன், காலேஜ் போவேன், ஸ்கூல் போவேன். போயிட்டு அப்படியே திரும்பி வருவேன். அமைதியா இருப்பேன், யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி மூடி டைப்லயே தான் இருந்தேன். காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சு. எட்டி பார்க்க ஆரம்பிச்சு. அப்பதான் வந்து அப்ப வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்ச பார்க்க ஆரம்பிச்சு. நானும் கொஞ்சம் எனக்கு லைட்டா பிடிச்சிச்சு அப்படின்னா காலேஜ் டேஸ்ல கொஞ்சம் பிடிச்சிச்சு. கொஞ்சம் நானும் பேச ஆரம்பிச்சேன், நானா இருக்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா சடனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து திரும்ப அந்த ஜோனுக்கு வெளியே போக ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கும் பேசாம தனியா இருக்கிறது. நான் வந்து வேலை வந்து இருக்கு. இப்ப யாராவது வந்து என்கிட்ட பேச வந்தாலும் ஐயோ பேசுவாங்கன்னு பயந்தாலேயே நான் ஓடி போயிடுவேன். அவங்களை கண்டுக்காத மாதிரி போயிடுவாரு. சோ அந்த மாதிரிலாம் நான் ஒரு விஷயம் பண்ணேன். இந்த யூடியூப் சேனல் யோசிக்கும் போது எனக்கு யோசிச்சேன். யாராவது என்ன சொல்லுவாங்க சொன்னா இவ்வளவு ஹர்ட் ஆகும், என்ன ஆகும், வீட் ஆகும் அப்படி இருந்துச்சு. சோ இப்போ அந்த ஆல் செல்ஃப் டவுட் 6 வருஷம் யோசிச்சிட்டேன். இதுக்கு மேல யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு முடியாது. சோ அதனால வந்து எனக்கான ஸ்பேஸ நானே கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன். சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு ஸ்டெப் இது போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நீங்க அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப நல்ல ஃபீலா இருக்கும். ஓகேவா? இருக்கிற நிறைய பேருக்கு புரியாது. அவங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுக்கு வந்து ரீசனே இல்லாம யாரும் இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும்ன்றப்ப ஆசை இல்ல. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஜோன் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அஃபெக்ட் ஆன விஷயம் தான் இது. இது ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சோ அதனால ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் சரி இப்படியே இருந்தா அது வேலைக்காகாது. நம்மளுக்காக நம்ம தான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி ஐ மீன் மை யூடியூப் சேனல். இந்த சேனலுக்காக இத்தனை நாள் நான் யோசிச்சிருக்கேன், இத்தனை தடவை நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் இப்போ வந்து என்னால ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு இது ஐ மீன் என்னால கொஞ்ச நேரம் பேச முடியுது. ஒரு 3 நிமிஷமாவது கண்டினியூஸா நான் பேசிருக்கேன். அதுவே எனக்குலாம் ஒரு பெரிய விஷயமா இப்ப தெரியுது. தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் அட் ஆல் உங்களுக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அது நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்களா இருக்க பழகு. ஓகேவா? பை. முக்கியமான விஷயத்த சப்ஸ்கிரைப் மை சேனல்.